சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன படித்தால் வேலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. +2 முடித்த மாணவர்களுக்கும் அவர்களை அடுத்த கட்டத்திற்கு நோக்கி அழைத்து காத்து செல்லிருக்கிற பெற்றோர்களுக்குமான ஒரு சிறந்த வழிகாட்டி நிகழ்ச்சியாக, ஆலோசனை நிகழ்ச்சியாக தினமும் என்ன படித்தால் வேலை நிகழ்ச்சியில் ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து அத்துறை சார்ந்த நிபுணர்கள் மாணவர்களுக்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது +2 முடித்த மாணவர்கள் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பித்து ரேண்டம் எண்கள்லாம் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த சூழலில் அவர்கள் கவுன்சிலிங்க்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சூழலில் இப்போ பொறியியலுக்கு விண்ணப்பித்திருக்கிற மாணவர்கள் குறிப்பாக அவர்கள் இந்தந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், அந்த மாதிரி துறையை ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்து படிக்க ஒரு கனவுகளோடு காத்திருக்கிற மாணவர்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலமாக இடம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் இங்கே படிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் ஒருவேளை வெளிநாடுகளில் இந்த பொறியியல் படிப்பை தொடர்ந்து படிக்க அவர்களுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கிறது, இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இது குறித்து மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்காக லிம்ரா எஜுகேஷனல் கன்சல்டன்ட் நிறுவனத்தினுடைய கல்வி ஆலோசகர் திரு முகமது கனி அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை நம்ம நினைச்ச ஆசைப்பட்ட பொறியியல் படிப்பை ஒருவேளை தமிழகத்தில் படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது இதே படிப்பை வெளிநாட்டில் போய் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மாணவர்கள் மத்தியில் எழும். இந்த விஷயம் முதல்ல சாத்தியமா அப்படின்னு சொல்லுங்க. சாத்தியம் சார். பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸ் ஃபாரினில் இருக்க எல்லா கண்ட்ரீஸில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்சஸ் ஒரு பெரிய டீப்பாகவே ரன் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, இன்க்ளூடிங் மலேசியா அண்ட் சிங்கப்பூர், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1000 யூனிவர்சிட்டிஸ் மேலே இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் ஏரியாஸில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் இருக்குது, ஏரோநாட்டிக் இருக்குது, நிறைய இன்டெப்த்தில் இருக்குது. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ ஃபாரினில் போய் படிக்கல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் 4 வருஷம் படிப்பு. அதில் 2 இயர்ஸ் அவன் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் அவன் காலேஜில் முடிச்சுட்டு தேர்ட் அவன் ஒரு இன்டர்ன்ஷிப் ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஒரு 3 months to 9 months வரைக்கும் அவன் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸோட திருப்பி அவனோட டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஆக்சுவலாக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை வெல்கம் பண்ணுறாங்க. ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் குறிப்பாக 12th மினிமம் 60% மேலே எடுத்திருக்காரு அப்படின்னாவே ஸ்காலர்ஷிப்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். நிறைய இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் இதை வெல்கம் பண்ணுறாங்க. நிச்சயமாக அதாவது தமிழகத்திலும் இந்தியாவிலும் இருக்கிற அதே கல்விச்சூழல் தான் வெளிநாடுகளிலும் இருக்குமா அப்படிங்கிறத தாண்டி இங்க இருக்கிற அதே கோர்சஸ் அங்கேயும் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். நீங்கள் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு 4 வருஷம் அந்த ஸ்டூடெண்ட்டை கிளாஸ் ரூமில் தான் வச்சுருப்பாங்க. வெளியில் ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்ப மாட்டாங்க. இதே வெளிநாட்டில் பார்க்கல, குறிப்பாக யூகே, யூஎஸ்லாம் பார்க்கல, அவங்க ஸ்டூடெண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 இயர்ஸ் முடிச்சுட்டு 3rd இயர் கம்பல்சரி அவங்க ஒரு 3 months to 9 months ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அவங்களோட ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட், இப்போ அவங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வராங்க, இல்லை சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் வெளிநாட்டில் அந்த பர்டிகுலர் ரெலவெண்ட் ஃபீல்டில் போய் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், நேரடி பயிற்சி இதை எடுத்துட்டு திருப்பி டிகிரி முடிக்கல அந்த எம்ப்ளாயபிலிட்டி ரெக்கார்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, காஞ்சிபுரம் பேசுகிறேன். சொல்லுங்க சார். டிப்ளமா சிவில் முடிச்சுக்கிறோம். சரி. பிஇ வெளிநாட்டில் எங்கே படிக்கலாம் சிவில்? சரிங்க சார், நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. சொல்லுங்க சார். அப்போ ஸ்காலர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டிப்ளமா பார்த்தீங்கன்னா அவர் 10th முடிச்சு டிப்ளமா முடிச்சிருக்காரு, இல்லை 12th முடிச்சு டிப்ளமா முடிச்சிருக்காருன்னு பார்க்கணும். இப்போ 10th முடிச்சுன்னா 3 years டிப்ளமா வெளிநாட்டில் அங்கேயும் இன்னொரு டிப்ளமா தான் என்ரோல் பண்ண முடியும், டிகிரி கொடுக்க மாட்டாங்க. இதே ஒரு 12th இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 years டிப்ளமா முடிச்சிருக்காங்க வெளிநாட்டில் லேட்ரல் என்ட்ரி அப்படின்பாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் 4 வருஷம் கோர்ஸ் செகண்ட் இயர்லேருந்து இவர் கண்டினியூ பண்ணலாம். பட் இதுக்குமே பார்த்தீங்கன்னா இவர் படிச்சிருக்க அந்த பாலிடெக்னிக் டிப்ளமா கோர்ஸ் ரெகக்னைஸ்டாக இருக்கணும். அப்போ தான் வீசாக்கும் சரி அட்மிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். நிச்சயமாக. நிகழ்ச்சியுடைய அடுத்த நிகர். வணக்கம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் சார், ஃபைனல் இயர். சரி. இப்போ நான் எம்எஸ் படிக்கணும். சரிங்க. அதை பற்றி 2 கேள்வி இருக்கு, அதை கேட்கணும். சரி. எம்எஸ் வெளிநாட்டில் படிக்கிறது ஃப்ரீ எஜுகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை பற்றி தெரியணும். சரி. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணுமா? சரிங்க. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. உங்கள் 2 கேள்விகளுக்குமான பதில் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இவர் காலர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஸ்வீடனில் ஃப்ரீ எஜுகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு இந்தியன் மாணவர் வெறும் ஒரு 80,000 to 1 லட்சம் தான் அவங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்பாங்க. இதுதான் டோட்டலாக ஒரு மாணவர் கட்டணம்.
செகண்ட் அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த ஃப்ரீ எஜுகேஷனால் வந்து எல்லாருக்குமே அந்த கல்வி கிடச்சிடாது. குறிப்பாக அவர் எம்எஸ் வந்துட்டு இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கனால ஜெர்மனில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். ஆனால் குறைஞ்ச வந்து ஒரு 80% வந்து அவரோட அண்டர் கிராஜுவேட் டிகிரியில் இருக்கணும். அட் சேம் டைம் அதுக்கு 2 நுழைவுத் தேர்வு இருக்குது. ஒன்று வந்து ஜிஆர்இ ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் எழுதணும். எய்தர் வந்து ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து ஐஎல்டிஎஸ் ஒரு டோஃபல்னு எழுதணும். இது 2 அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி நல்ல மார்க் எடுத்துக்காருன்னா கண்டிப்பாக வந்து ஜெர்மனில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் அவர் போய் படிக்கலாம். நிச்சயமாக. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நீங்க இணைப்பில் இருக்க உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ. நான் வந்து இப்போ யூஎஸ்ல எந்த யூனிவர்சிட்டிஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும், ஜாயின் பண்றதுக்கு? சரிங்கம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும். இப்போ காலர் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு மோர் தென் ஒரு 200 யூனிவர்சிட்டிஸில் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க. இப்போ இவங்க வந்து நார்மலாக என்ன பண்ணாங்க, அவங்களோட 3rd இயரில் மாணவர்கள் நான் எப்பவுமே என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, அவங்களோட ஃபைனல் இயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு யூனிவர்சிட்டி அவங்க செலக்ட் பண்ணல வந்து அந்த ப்ராசஸிங் டைம் வந்து ஆல்மோஸ்ட் another 1 year போயிடும். ஸோ எல்லா இப்போ காலேஜ் எல்லாரும் பார்த்துருக்காங்க. அவ்வளோ பேருக்கு 3rd இயரில் அவங்களோட 3rd இயர் இன்ஜினியரிங்லேயே வந்துட்டு எதர் அவங்க யூஎஸ்க்கு போகணும், இல்லை யூகேக்கு போகணும், ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னாவே இந்த அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா அந்த இனிஷியலாக முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தா அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது, எதர் ஜிஆர்இ ஆர் டோஃபல் ஆர் ஐஎல்டிஎஸ். இதை வந்து அவங்களோட ஃபைனல் 7th செமிஸ்டரில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கிடையில் அந்த அட்மிஷன் ப்ராசஸ் நடந்துருக்கல தென் அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த 8th செமிஸ்டர் முடிச்சு அந்த மார்க் ஷீட்டை வச்சு விசா ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, நிச்சயமாக. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் இதெல்லாம் முடிஞ்சு இந்த கிளாஸஸ் மாணவர்களுக்கு முழுமையான இந்த பாடப்பிரிவுகள் தொடங்குவதற்கு கிட்டத்தட்ட அந்த ஜூலை மாதம் இறுதி ஆகஸ்ட் முதல் வாரங்கள் அப்படின்னு பார்க்குற ஒரு சூழல் இருக்கு. ஸோ அங்கே வெளிநாடுகளில் அந்த அட்மிஷன் அப்படிங்கிறது எந்த மாதத்தில் துவங்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ சார், நான் வந்து சொல்லுங்க, உங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ சார், நான் வந்து இசிஇ வந்து ஃபைனல் இயர் பண்றேங்க சார். எனக்கு வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து எனக்கு வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து எம்எஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்குங்க. அது எனக்கு ஃப்ரீ எஜுகேஷன்ல பண்ணுங்க சார். இப்போ வந்து எனக்கு ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸும் இருக்கு. எனக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா நான் பண்றதுக்கு? அதை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க சார். சரிங்க, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும். சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ செப்டம்பர் வந்து மெயின் இன்டேக் இருந்தாங்க. அடுத்து வந்து ஜனவரி ஒரு ஃபெப்ரவரி. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதிகமாக போகிறது பார்த்தா செப்டம்பர் இன்டேக் போகும். இதில் வந்து வீசாக்கு வந்து அவங்க வீசா பல சூழ்நிலை வீசா கிடைக்காம போயிடலாம், இல்லை வீசாவில் டிலே இருக்கலாம், இல்லை அங்கேருந்து ஒரு அட்மிஷன் டிலே இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் டிலே இருக்கிறனால அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜனவரிக்கு வந்து மாறிக்குவாங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 90% வந்து எல்லாருமே வந்துட்டு செப்டம்பர் இன்டேக் தான் போவாங்க. இந்த செப்டம்பர் இன்டேக் வந்து கண்ட்ரி மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் இல்லை ஜெர்மனியில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக போய் படிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். மீதி கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, ஃப்ரான்ஸ், சிங்கப்பூர், மலேசியா அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 months முன்னாடி, இப்போ குறிப்பாக செப்டம்பரில் வந்து படிக்கணும்னா அட்லீஸ்ட் மார்ச் ஒரு ஏப்ரல்லே வந்து அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்தந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னால் ஜிஆர்இ, டோஃபல், ஐஎல்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, இங்கே எழுதி இதோட ரிசல்ட்ஸுமே அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சு அந்த அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நிச்சயமாக. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. என்னோட பையன் வந்து இப்போ +2 பயாலஜி குரூப் படிச்சுட்டு இருக்கான். சரிங்கம்மா. நெக்ஸ்ட் இயர் வந்து நான் அவனை வந்து பயோமெடிக்கல் இல்லை மெடிசன் கிடைக்கலன்னா பயோமெடிக்கல் போடலான்னு இருக்கேன். சரிங்கம்மா. பட் அந்த பயோமெடிக்கலுக்கு எந்த கண்ட்ரில மீன்ஸ் இந்தியால சென்னையில படிச்சா நல்லா இருக்குமா இல்லை வேற எந்த கண்ட்ரில நல்லா கோர்ஸ் அந்த கோர்ஸோட இது நல்லா இருக்கும்? சரிங்கம்மா, நிச்சயமாக. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, உங்க கேள்விக்கான பயோமெடிக்கல் முக்கியம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ரொம்ப நல்லா இருக்கும், ஜெர்மனியில் நல்லா இருக்கும், ஃப்ரான்ஸ் நல்லா இருக்கும், யூகே நல்லா இருக்கும், யூஎஸ்ல இது எல்லா கண்ட்ரிஸுமே வந்து பயோமெடிக்கல் அவைலபிள். அது வந்து காலரோட பட்ஜெட் பொறுத்து. இப்போ என்ன ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் முன்னாடியே சொன்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ். இப்போ டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 15 lakhsலேருந்து up to 60 lakhs வரை இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெட்ரோல் வந்து யோசிக்கணும். எல்லாருக்குமே வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும், கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிக்கணும், நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கணும். ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கல இந்த டியூஷன் ஃபீஸ்மே வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது. இதில் வந்து வந்துட்டு ஒரு 1 year பண்ணி அப்ளை பண்ணல நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு அண்டர் கிராஜுவேட்டில் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் வச்சுருக்காங்க. குறிப்பாக சொன்னப்போ ஒரு 60% மேலே இருக்க ஒரு மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட் கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு 80%, 90% கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்தியாவில் வந்து குறிப்பாக யூஎஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 110 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபுல் ஃபினான்ஷியல் எய்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட் ஈவன் ஒரு சிங்கிள் பென்னி அவங்களோட பணத்தில் இல்லாமல் ஃபுல் ஃபினான்ஷியல் எய்டுமே வந்துட்டு அப்ளை பண்ணி யூஎஸ்க்கு போனாங்க. பயோமெடிக்கல் கோர்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர், ஜெர்மன்லேயும் அவைலபிள் இருக்கு. நிச்சயமாக. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பேர் நிஷா. நான் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிக்கிறேன். சரிம்மா.
இப்போ வந்துட்டு நான் அப்ராட்ல போய் MBA பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சரி. அதுக்கு வந்து நான் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கணும் அண்ட் எந்த எக்ஸாம் எழுதணும் அந்த மாதிரி டவுட். சரிங்கம்மா, நிச்சயமாக உங்களுடைய கேள்விக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் நிஷா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா MBA வந்து பார்த்தீங்கன்னா MBA அவைலபிள் இருக்குது. MBAல 2 வகையான MBA இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரெஷர்ஸ் MBA அப்படின்பாங்க. ஃப்ரெஷர்ஸ் MBAனா இப்போ ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு எதர் BCom இல்லை வந்து ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் MBA வந்து அவங்க நார்மலாக வந்து எலிஜிபிள். இதுக்கு வந்து எந்த ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனல் MBA ஒன்று இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அண்டர் கிராஜுவேட் முடிச்சு குறைஞ்ச மினிமம் 2 years to 3 years வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த அவங்க ரிலேட்டட் ஃபீல்டில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஒன்று GMAT ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த GMATடும் எய்தர் TOEFL or IELTS இது எழுதினதுக்கப்புறம் வந்து ரிலவெண்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். நிச்சயமாக. அதாவது குறிப்பாக இங்கே தமிழகத்தில் இருக்கிற பொறியியல் கல்லூரிகளில் பொறியியல் படிப்புகள், அதாவது பல்வேறு துறைகளிலையும் பொறியியல் படிப்புகளுக்கு ஆகிற செலவுகள் தான் வெளிநாட்டிலும் படிக்கிற பல்கலைக்கழகங்களில் செலவாகுமா? தொடர்ந்து பேசலாம். என்ன படித்தால் வேலை நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. என்ன படித்தால் வேலை நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் வெளிநாடுகளில் பொறியியல் படிப்பு இது குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேச ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இடைவெளிக்கு முன்னர் கேட்ட மாதிரி தமிழகத்தில் இங்கே இருக்கிற பொறியியல் கல்லூரிகள், குறிப்பாக இந்தியா அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இங்கே இருக்கிற பொறியியல் கல்லூரிகளில் பொறியியல் படிப்புக்கு ஆகிற செலவு தான் வெளிநாடுகளிலும் ஆகுமா? இந்த விகிதம் எவ்வளவு வேறுபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையை நம்ம பிரிக்கலாம் சார். ஒன்று வந்துட்டு அஃபிலியேட்டட் காலேஜஸ். இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிகிரி அவார்டிங் பாடி. இதில் வர எல்லா காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் தான் வந்து கலெக்ட் பண்ண முடியும். அது கம்பேர் பண்ணால் வெளிநாட்டில் படிக்கிறது அதிகமாக இருக்கும். இதே வந்து குறிப்பாக டீம்டு யூனிவர்சிட்டிஸ், நிறைய ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிறையவே இப்போ சென்னையில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கையில் ஒரு மாணவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வெளிநாட்டில் படிக்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 lakhs rupees தான் அவங்க கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று பெருசாக பார்க்க முடியாது. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னா வெளிநாட்டில் முடிக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த அண்டர் கிராஜுவேட் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிஜி அந்த மாஸ்டர்ஸ் கோர்ஸ் படிக்கல நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 50 to 70% அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குது. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இல்லை முடிச்ச ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாலும் இப்போ குறிப்பாக வந்து யூஎஸ்லாம் போய் ஒரு மாணவர் வந்துட்டு அண்டர் கிராஜுவேட் முடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த 4 வருஷம் அவரோட டிகிரி முடிச்சதுக்கப்புறம் வித்தின் 3 months வந்து அவருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு 2 years or 3 years வந்து ஒர்க் பண்ணிட்டு திருப்பி அதே யூனிவர்சிட்டியில் வந்து திருப்பி அவரோட மாஸ்டர்ஸ் கோர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நிறைய யூனிவர்சிட்டிஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த ரூட் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். மற்றும் ஒரு நேயர். வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஹலோ சார், உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்களுடைய கேள்வியை போன்ல மட்டும் கேளுங்க. அப்பதான் நான் ராகவன் சேலையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ராகவன். இப்போ என் சன் வந்து இந்த வருஷம் +2 படிக்கிறா. சரிங்க. இவன் வந்து பயோடெக்னாலஜி பண்ணணும்னு ஆசைப்படுறான். சரி. இப்போ சென்னையில பயோடெக்னாலஜி பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாரின் போனான்னா அங்க என்ன பெஸ்ட் யூனிவர்சிட்டி எம்எஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதனால பெஸ்ட் யூனிவர்சிட்டி எந்த வெப்சைட் போனா நல்லா இருக்கும்? நிச்சயமாக சார், நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. எல்லா பெற்றோர்களுக்குமான கனவு, குறிப்பாக மாணவன் இப்போ தான் +2 படிக்கிறான் அப்படின்னும் பொழுது இளநிலை எங்கே படிச்சுட்டு எம்எஸ் போய் ஃபாரினில் படிக்கணும் அப்படிங்கிற சூழலில் வெளிநாடுகளில் எம்எஸ் அப்படிங்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக பார்க்கப்படுகிறது. ஸோ அங்கே என்ன மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 வகையான யூனிவர்சிட்டிஸ். ஒன்று வந்து கவர்மெண்ட் ஃபண்டட் யூனிவர்சிட்டிஸ். பட் கவர்மெண்ட் ஃபண்டட் யூனிவர்சிட்டி நார்மலாக வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அங்கே டொமஸ்டிக்கில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. அடுத்து வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் தான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எடுக்க முடியும். ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் எப்பவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ண இல்லை. அவங்க டியூஷன் ஃபீஸ் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% கம்மியாக இருக்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ரூமோட அட்மாஸ்பியர் தான் மெயினாக இருக்கும். இங்கே வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 60 ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய குரூப்பில் இருப்பாங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ முக்கியமாக அந்த காலர்ஸ் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. சிங்கப்பூர் வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய யூனிவர்சிட்டிஸ் சிங்கப்பூரில் இருக்க யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய யூனிவர்சிட்டி பயோடெக்னாலஜி கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அவர் காலர் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸ்
கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க வந்து நிறைய பொசிஷன் வந்து ரிசர்ச் ஏரியா வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அவர் பயோடெக்னாலஜி மாத்திரம் டீப்பாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நல்லா ப்ரிஃபர் பண்ணி படிக்கலாம், கொஞ்சம் காஸ்ட் கூட அதிகமாக இருக்கும். யூகேல படிக்கலாம். சிங்கப்பூர் வந்து இப்போ அதிகமாக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் வந்து விரும்புகிறாங்க. போத் எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன ரீசனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து ஓரளவு கம்மி சிங்கப்பூர் அண்ட் மலேசியாவில். இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ன அட்வான்டேஜ் சிங்கப்பூரில் படிக்கிறப்ப யூகேல இருக்க யூனிவர்சிட்டிஸும் யூஎஸ்ல இருக்க யூனிவர்சிட்டிஸும் ஆஸ்திரேலியா இருக்க யூனிவர்சிட்டிஸ் இவங்களோட கேம்பஸுமே வந்து சிங்கப்பூரில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது. ஸோ இது இன்னொரு அட்வான்டேஜ் நியர்பை கண்ட்ரி. இப்போ இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் மெடிசன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை கண்ட்ரின்னு வரையில் வந்து இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துடும். இன்னொரு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து பார்க்கல. இப்போ யூஎஸ்ல வந்து ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து 4 இயர்ஸ் படிக்கல உங்களுக்கு 16 to 20 lakhs வரும். இதே சிங்கப்பூரில் படிக்கிற ஒரு 10 to 12 lakhs rupees வரும். இது பெரிய சேவிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக. நிச்சயமாக. அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நான் ஹைதராபாத்லேருந்து பேசுகிறேன். என் பேர் கீதா சுதாகர். சொல்லுங்கம்மா. என் பையன் வந்து +2 படிச்சுட்டு இருக்கான் இப்போ. சரி. இவன் வந்து இந்த படிப்பு முடிச்சிட்டோடனே இங்கே பிஇ படித்தா இந்த ஹைதராபாத்தில் வந்து எம்செட் எக்ஸாமு அப்படிலாம் இருக்குது. சரி. எம்செட் எக்ஸாமு அப்புறம் வந்து கர்நாடகாவில் பார்த்தா அங்கே எக்ஸாம் இருக்குது. அதை எழுதி அது மாதிரி எம்செட் எக்ஸாம் எழுதி இன்ஜினியரிங் படித்தா நல்லதா இல்லை ஃபாரின்ல இன்ஜினியரிங் படித்தா நல்லதா? சரிங்கம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும். சொல்லுங்க. காலர் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு படித்தா நல்லதாக படிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு சேர்ந்த ஒரு துணை கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது அங்கே படித்தா நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடவே சேர்ந்து இங்கே இருக்கிற பெரும்பான்மையான பொறியியல் கல்லூரிகளில் கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசும்பொழுது கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக செலக்ட் ஆகி போகிற மாணவர்கள் இருக்காங்க. அந்த கேள்வியினுடைய பதிலோடவே அங்கே வெளிநாடுகளில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் என்ன மாதிரியான கேம்பஸ் இன்டர்வியூ வாய்ப்புகள் இருக்கு? ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து எந்த யூனிவர்சிட்டியும் பிளேஸ்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ண மாட்டாங்க. நார்மலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கொடுக்குற அவங்களோட விதம் எப்படி செலக்ட் பண்ணால் அந்த அட்மிஷன் க்ரைட்டீரியா ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துட்டு அந்த டிகிரி வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு 3 months முன்னாடியே அவங்களோட டிகிரிக்குள்ள ரிலவெண்ட் ஃபீல்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு ஜாப் மேலே மாதிரி நடத்துவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மெக்கானிக்கல் முடிச்சிருக்காரு, இல்லை ஒரு இசிஇ முடிச்சிருக்காரு, ஒரு EEE முடிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேட்டட் ஃபீல்டு உள்ள கம்பெனிஸ் எல்லாமே வந்து இன்வைட் பண்ணிவிட்டு இந்த கம்பெனிஸோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து டேரெக்டாகவே இன்ட்ராக்ட் பண்ண விட்டுருவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண தன்னை போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் வந்து என்னோட அண்டர் கிராஜுவேட் நான் இது முடிச்சிருக்கேன், என்னோட ஏரியாவில் நான் என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். குறிப்பாக இன்னொரு விஷயம் நம்ம முன்னாடியே பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் வெளிநாட்டில் படிக்கலாம், 2 years அவங்க கோர்ஸ் முடிச்சுட்டு 3rd இயரில் வந்து ஒரு பிரேக் எடுக்கலாம், அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஒரு கம்பெனியில் போய் நேராக ஒர்க் பண்ணல, ஒரு 3 months to 9 months ஒர்க் பண்ணல, ஒரு கம்பெனியில் எப்படி அவங்க ரிலவெண்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணல, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். அவங்க வந்துட்டு திருப்பி வந்து முடிச்சுட்டு வந்து வெளிநாட்டில் வந்துட்டு வேலைக்கு போகலை. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நிச்சயமாக. நெக்ஸ்ட் அடுத்த நேயர். வணக்கம் சார், ஐ எம் லக்ஷ்மி பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. நம்ம மக வந்து பிஎஸ்சி என்ஜினியரிங் படிக்கலாம்னு நினைக்கிறேன். எலக்ட்ரானிக் இன்ஜினியர் இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிசைட் ஆகல சார். அதுக்கெல்லாம் எப்படி எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்ட்டு எனக்கு தெரியணும். சரிங்கம்மா. நிச்சயமாக. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டு இருந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற விஷயத்தை வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கம்பேர் பண்ணல. இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்துட்டு வேலைகள் வந்து அவைலபிள் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து ரீச் ஆகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்னை மாதிரி வந்துட்டு நகரத்தில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மீதி வர ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் குறைவு. ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் டிகிரி இருக்கும், அட் சேம் டைம் பார்த்தா உங்களுக்கு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்காது. நிறைய ரூரல் இருக்க கம்பெனிஸ் வந்து நிறைய லைக் பண்ணி போக மாட்டாங்க. பட் இதே வந்து வெளிநாட்டில் வந்து பார்க்கல, எல்லா யூனிவர்சிட்டிஸ் வந்து ஒவ்வொரு தரத்துல வந்து அவங்களோட குவாலிட்டி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் இந்த ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை அப்படிங்கிற பொழுது இன்னொரு கேள்வி என்ன எழுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ரூரல் சைடில் கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். அந்த மாதிரியான மாணவர்களுக்கு இப்போ வெளிநாட்டில் போய் பொறியியல் படிக்கணும் அப்படின்னு இருக்கிற சூழலில் அவர்களுக்கு அடிப்படையான தகுதிகள் இது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? நல்ல கொஸ்டின் சார். இதுதான் சார் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த IELTS ஒரு TOEFL. இந்த IELTS பார்த்தா இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். இது வந்து குறிப்பாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு அவர் ஸ்டூடெண்ட்டோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எப்படி இருக்குது, ரைட்டிங் எப்படி இருக்குது, லிசனிங் எப்படி இருக்குது, ரீடிங் எப்படி இருக்குது, இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. இன்னொன்று பார்த்தா TOEFL. இப்போ யூஎஸில் வந்து குறிப்பாக வந்து ஒரு மாணவர் போய் படிக்கணும். TOEFL பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் ஃபாரின் லாங்குவேஜ். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லாமே இந்த குறிப்பாக வந்து இந்த கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறது இந்த இங்கிலீஷ் கோர்ஸ் தான் கண்டிப்பாக படிக்கணும். இந்த இங்கிலீஷ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் கைண்ட் ஆஃப் டியூரேஷனில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கலாம். 3 monthsலேயும் படிக்கலாம், 6 monthsலையும் படிக்கலாம். இது வந்து ஒவ்வொரு மாணவருக்கு வந்துட்டு வெளிநாட்டில் போய் படிக்கணும், எனி கண்ட்ரி
இப்போ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா எனி கண்ட்ரியில் போய் படிக்கணும்னா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மஸ்ட்டு. ப்ளஸ் அவங்க ரிலவெண்ட் ஃபீல்டில் அவங்களுக்கு போகல அதுக்குள்ள மாஸ்டர்ஸ் டிகிரி போகிறாங்க அப்படின்னா எய்தர் ஜிஆர்இ ஆர் ஜிமேட்னு ஒரு எக்ஸாம் எழுதணும். இல்லை அண்டர் கிராஜுவேட் போகிறீங்கன்னா எய்தர் சாட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இந்த சாட் எக்ஸாம் எழுதி போனாலும் நார்மல் ப்ராசஸ். இதுக்கு நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி ஆன்லைனில் வந்து இதுக்கு வந்து நிறைய கோச்சிங்ஸ் அவைலபிள். ஸோ மாணவர்களை வந்து நான் என்ன நார்மலாக ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த பர்டிகுலர் இது வந்துட்டு அவங்களோட ஃபைனல் இயரில் இல்லாமல் அவங்களோட வெளிநாட்டில் போய் படிக்கணுன்ற ஒரு ட்ரீம் வந்ததுக்கப்புறம் அந்த செகண்ட் ஆர் தேர்ட் இயர்ல தான் அவங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பெருசாக டெவலப். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார், நாங்கள் பெங்களூர்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்கம்மா. அது பயோமெடிக்கல் +2 படிச்சிட்டு இருக்கோம் என்னோட பொண்ணு. பயோமெடிக்கல்னா என்ன, அதோட பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அது சரிங்கம்மா, நிச்சயமாக நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ஏற்கனவே பயோமெடிக்கல் துறை பற்றி சார் ஏற்கனவே நிறைய வாய்ப்புகள் இருக்க துறை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, தொடர்ந்து சொல்லணும். நல்ல சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்கமிங் ஃபீல்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெடிக்கல், நானோ டெக்னாலஜி, நானோ மெடிசன் இந்த மாதிரி ஃபீல்டு வந்து அப்கமிங் ஃபீல்டு. இது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நிறைய அந்த 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து இந்த கோர்ஸை டிசைட் பண்ணாங்க. இப்போ இன்றைக்கி வர நம்ம எல்லா காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பெருசாக போச்சிருக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்க்கு என்ன ஆர்வம் அப்படின்றது பார்க்கணும். இல்லைன்னா அப்படின்னா 2 விஷயம் பேரண்ட்ஸ்க்கு லாஸ் ஆகும். ஒன்று டைம் அண்ட் மணி. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து பயோமெடிக்கலில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ காலேஜ் பார்த்துட்டு இருக்கல அவங்க பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணி நான் வந்து என் ஸ்டூடெண்ட் வந்து பயோடெக்னாலஜி படிக்கணும், பயோமெடிசன் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அட் த சேம் டைம் வந்து காஸ்ட். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்ட். ஏன்னா எல்லாருக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசை. ஆனால் குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 20 lakhsலேருந்து 40 lakhs வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்க முடியும். கண்டிப்பாக இது எல்லாமே வந்து ரொம்ப அப்கமிங் கோர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் 5 to 10 years வந்து எல்லாமே டாமினேட் பண்ணும் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி. நிச்சயமாக. அதாவது வெளிநாடுகளில் பொறியியல் படிப்பு எல்லா மாணவர்களுக்கும் கனவாக இருக்கிற சூழலில் இந்த பொறியியல் படிப்புகளுக்கு எந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் வழங்கப்படுகிறது? தொடர்ந்து பேசலாம். என்ன படித்தால் வேலை நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. என்ன படித்தால் வேலை நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் வெளிநாடுகளில் பொறியியல் படிப்பு இது குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இந்த பொறியியல் படிப்புக்கு வெளிநாடுகளில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் வழங்குது அப்படிங்கிறது தவிர்த்து பார்க்கும்பொழுது இந்த பொறியியல் படிப்புகள் இங்கு தமிழகத்தில் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்த 4 ஆண்டுகள் அப்படிங்கிற சூழலில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்த கால அந்த டியூரேஷன் வந்து மாறுபடுமா அப்படிங்கிறது? சார் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிக்க இல்லை, அந்த ஃபஸ்ட் இயரோட சிலபஸ் அப்படியே கண்டினியூ படிப்பாங்க. ஸோ செகண்ட் இயர் அதே மாதிரி. ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு ஷஃபிள் பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டி. இதே வந்து வெளிநாட்டில் வந்து குறிப்பாக வந்து இப்போ யூகே, யூஎஸ், கனடாலாம் படிக்க இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய என்ன அட்வான்டேஜ், அந்த 8 செமிஸ்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 8 செமிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு செமிஸ்டர் வந்து நான் இந்த சப்ஜெக்ட்ஸ் நான் படிக்கிறேன், ஒரு ஈஸியான சிலபஸ் நான் படிக்கிறேன், செகண்ட் செமிஸ்டர் படிக்கிறேன், தேர்ட் செமிஸ்டர் படிக்கிறேன். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து 4 வருஷம் தான். ஆனால் செமிஸ்டர்ஸ் வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபாஸ்ட்டாக முடிச்சார், பிரேக் இல்லாமல். பார்த்தா அங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ், நியூ இயரில் சம்மர் பிரேக் வரும். இந்த பிரேக் அவர் கம்மி பண்ணி முடிச்சார்னா அந்த 4 வருஷம் படிப்பை அவர் 3 வருஷத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக வித்தின் 90 daysக்கு வந்து அவர் கண்டிப்பாக வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். நிச்சயமாக. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் சார், நான் 3rd year சிவில் படிச்சிட்டு இருக்கேன். சரிங்க. MS இன்டீரியர் டிசைன் படிக்கணும்னு ஆசை. சரிங்க. ஜெர்மன்ல படிக்கலாமா இல்லாட்டி வந்து சிங்கப்பூர்ல படிக்கலாமா? ஏன்னா ஜெர்மன்ல வந்து ஃபீஸ் கம்மின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜெர்மன் பெஸ்டா இல்ல சிங்கப்பூர் பெஸ்டா அப்படின்னு சொல்லுங்க. சரிங்க சார். அப்ராக்சிமேட்டா எவ்வளவு செலவாகும்? ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் எனக்கு அவைல் ஆகுமா? ஏன்னா எனக்கு வந்து 7.5 to 8 இருக்கு என்னோட ஸ்கோர். ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும். இப்போ முக்கியமாக வந்து ஒரு காலர் கேட்டீங்கன்னா ஜெர்மன் வந்து ஃப்ரீ எஜுகேஷன். அந்த ஜெர்மன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவர் என்ட்ரி அட்மிஷன் கொடுக்க இல்லை, அவரோட அண்டர் கிராஜுவேட்ல வந்து அவர் டோட்டலாக வந்து எவ்வளோ அரியர்ஸ் வச்சிருந்தாங்க இதே முக்கியமாக பார்ப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு குறைஞ்ச ஒரு 3 அரியர்ஸ் மேலே வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாக இருக்கும். சிங்கப்பூர் வந்து கம்பேர் பண்ணால் சிங்கப்பூர் வந்து உங்களுக்கு வந்து நியர்பை கண்ட்ரி, காஸ்ட் வந்து அவர் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் குறிப்பாக கேட்டால் அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ரெண்டு கண்ட்ரிலையுமே 2 யூனிவர்சிட்டிஸுமே அவைலபிள் இருக்குது. குறைஞ்ச இப்போ 3rd year படிக்கலாம். இந்த நவம்பர்லேயே வந்து அவர் வந்து ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குது. அவர் வந்து இப்போ இன்டீரியர் டிசைன் படிக்கணும்னு சொன்னார். குறிப்பாக வந்து MS படிக்கிற பார்த்தா உங்களுக்கு GREன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இந்த GRE எக்ஸாம் TOEFL or IELTS எழுதினார், நல்ல மார்க் எடுத்தா ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக் அவர் எலிஜிபிள். நிச்சயமாக. நிச்சயனுடைய அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. குட் நந்தகுமார். சொல்லுங்க. நந்தகுமார் பேசுறேன் சார். சொல்லுங்க நந்தகுமார். நான் +2 முடிச்சிருக்கேன் சார். நான் சரி BE மெக்கானிக்கல் எடுக்கலாம்னு இருக்கேன் சார். சரி, அது எடுத்துட்டு MS பண்ணானா என்ன காசு சார் ஆகும்? சரிங்க.
நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சார் அதை பத்தி தான் விளக்கங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வந்து இங்க இளநிலை பொறியியல் படிப்புகள் முடிச்சுட்டு எம்எஸ்எஃப் வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கணும் அப்படின்னா அதற்கான நுழைவுத் தேர்வுகள் இருக்கு, அதை எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நுழைவுத் தேர்வு செலவுகள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக இளநிலைக்கும் முதுநிலைக்கும் அப்படின்னு பிரித்து சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 lakhs ஃபீஸ் வரும். 15 to 20 lakhs வரும் அண்டர் கிராஜுவேட்டில். இது வந்து இப்போ சிங்கப்பூரில் பண்ணால் ஒரு 12 to 15 வரும். இதே மாஸ்டர்ஸ் படிக்கிற நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மாஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு 8 lakhsலேருந்து 12 lakhs rupees வரும் உங்களுக்கு நார்மலாக மாஸ்டர்ஸ். ரொம்ப ஹையர் லெவல் டாப் லெவல் யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும் அப்படின்னு பார்த்தா 12 to 15 lakhs rupees உங்களுக்கு போகும். பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நான் ஸ்காலர்ஷிப் முன்னாடி பேசியிருந்தேன் பார்த்தீங்களா, யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் கூட இதில் வந்து 2 வகையான ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஒன்று வந்து அப்ஃப்ரண்ட் ஸ்காலர்ஷிப். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் முன்னாடி அப்ளை பண்ணுறாரு, அதை வச்சு கொடுக்கலாம். இன்னொரு வகையான ஸ்காலர்ஷிப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் செமஸ்டரில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, அவர் அண்டர் கிராஜுவேட்லையோ இல்லை எம்எஸ்ல வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, அவரோட செகண்ட் செமஸ்டர் வந்து 50% ஸ்காலர்ஷிப் நார்மலாக கிடைக்கும். அதை வச்சு அவர் என்ன பண்ணலாம், தேர்ட் செமஸ்டர் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், அந்த ஃபோர்த் செமஸ்டருக்கு அதே மாதிரி ஸ்காலர்ஷிப். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு மாணவருக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய வந்து ஒரு போனஸாக தெரியும். இதெல்லாம் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மாணவர்கள் அந்த மொழி திறமையை ஓரளவுக்கு வளர்த்துக்கணும். இந்த 3ஆம் ஆண்டு படிக்கும் பொழுதுல இளநிலை படிக்கிற மாணவர்கள் அந்த மொழி திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்ற சூழல குறிப்பாக வெளிநாடுகளில் படிக்கிறதுக்கு அப்படின்னு போகும்பொழுது மாணவர்களுக்கான அந்த ஸ்டூடெண்ட் விசா அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருவாங்க. தொடர்ந்து அவர்கள் அங்கே பணியாற்றுவதற்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த விசாவை எப்படி அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க? நல்ல கொஸ்டின் சார். இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூர் மாதிரி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூரேஷன் இப்போ எம்எஸ் கோர்ஸ் 2 வருஷம், அந்த 2 வருஷம் தான் வீசா கொடுப்பாங்க. இதே அண்டர் கிராஜுவேட் 4 years, அந்த 4 years கூட முடிச்சதுக்கப்புறம் வித்தின் 90 daysக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சுன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் லெட்டரை கொண்டு வந்து அவங்க வந்து இமிகிரேஷனில் கொடுத்து வீசா வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட்க்கு வந்து மாற்றிக்கலாம். இதே வந்து யூஎஸில் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் கோர்ஸ் படிக்கல 5 வருஷம் வீசா கொடுப்பாங்க ஸ்ட்ரைட்டாக. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2 years எம்எஸ் முடிச்சதுக்கப்புறம் வித்தின் 90 daysக்குள்ளே அவருக்கு வந்து ஒரு ஜாப் கிடச்சிருச்சுன்னா அந்த சேம் ஸ்டூடெண்ட் வீசாலே வந்து அவர் வந்து அடுத்த 29 monthsக்கு வந்து அதே வீசா ஒர்க் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதே கண்ட்ரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஒரு ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னா 1 year வந்து ஸ்டே பேக் ஆப்ஷன் அப்படின்பாங்க. ஸ்டூடெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் 1 year வந்து ஸ்டே பேக் ஆப்ஷன் பாங்க. ஸோ இது வந்து அவைலபிள் இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு ஏரியா வந்துட்டு அந்த வீசாஸோட ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. பட் நார்மலாக வந்து 3 monthsக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறது ஒவ்வொரு நாடுகளுக்கும் நாடு பொறுத்து மாறும். பட் 3 மாதம் முன்னாடி அப்ளை பண்ணுறது நல்லது. நிச்சயமாக. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம், நான் அந்தமான்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். சார் நான் அந்தமான்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி கேட்கலாம். என்னுடைய பெயர் சின்னத்தம்பி, ஆஸ்திரேலியா பணிபுரிகிறேன். என்னுடைய மகன் வந்து கேக்குறேங்க சார். என்னுடைய மகன் வந்து இப்ப இசி முடிச்சிருக்கான், டிகிரி முடிக்கிறான் இந்த வருஷம். சரி. ஃபர்தரா அவர் எம்எஸ் பண்ணணும்னு சொன்னா எந்த நாட்டுக்கு போனா வந்து அவருடைய சப்ஜெக்ட் ரிலேட்டட் எந்த கண்ட்ரில வந்து எந்த யூனிவர்சிட்டி நல்லா இருக்கும், என்ன மாதிரி ரேட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப நீங்க சிங்கப்பூரை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஃபாரின் யூனிவர்சிட்டிஸுக்கும் சிங்கப்பூர்ல உள்ள யூனிவர்சிட்டிஸுக்கும் என்ன காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற கொஞ்சம் டீடைல். ஃபர்தரா உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொன்னா அடுத்து உங்க கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்க சார், நிச்சயமாக நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி முடிந்தவுடன் உங்களுக்கு அது நிச்சயமாக வழங்கப்படும். சொல்லுங்க சார். இப்போ ஒரு சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்தமான்ல இருக்கிற சிங்கப்பூர் வந்து நியர்பையாக இருக்கும். அங்கேருந்து ஒரு 2 hours போயிடலாம். அது என்ன ரீசன், சிங்கப்பூர் வந்து இப்போ அதிகமாக இந்தியன் மக்கள் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்களா. இதே அந்த யூஎஸில் இருக்க யூனிவர்சிட்டிஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸோட கேம்பஸ் சிங்கப்பூரில் இருக்குது. சிங்கப்பூர் வந்து ஒரு எஜுகேஷன் ஹப் மாதிரி இன்றைக்கி ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி யூகேல இருக்க யூனிவர்சிட்டிஸோட கேம்பஸ் அங்கே இருக்குது, ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிஸோட கேம்பஸ் இருக்குது. என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தா 30 to 40% காஸ்ட் கம்மியாகும். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்காது. வீசா ஃபார்மாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 month. ஏன்னா அங்கே இருக்க யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க தான் வந்து வீசா ப்ராசஸ் பண்ணுறாங்க. இப்போ மீதி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் தான் இங்கே இருக்க ரெலவென்ட் கவுன்சிலில் போயிட்டு அவங்களோட அட்மிஷனும் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பேங்க் டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து வீசா அப்ளை பண்ணி வரும். இப்போ சிங்கப்பூரில் மலேசியாவில் படிக்கிற என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அங்கே இருக்க யூனிவர்சிட்டிஸ் தான் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு வீசாஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. நிச்சயமாக. நிச்சயனுடைய இறுதி நேயர் வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார். அம்பத்தூர்ல இருந்து ரமணா பேசுறேன் நானு. சொல்லுங்க ரமணா. சரி, என் டாக்டர் வந்து +2 படிக்கிறா. சரிங்க. ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுறா. அது எந்த கண்ட்ரில பண்ணா நல்லா இருக்கும் சார்? சரிங்க சார், நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும். சொல்லுங்க. ஏரோநாட்டிக்கல் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தா யூஎஸ் ரொம்ப ஃபேமஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து அட் சேம் டைம் 12th முடிச்சுட்டு ஏரோநாட்டிக்கல் வந்துட்டு யூஎஸில் படிக்கிற அது காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 60 lakhs rupees இருக்கும். நார்மலாக வந்து பேரண்ட்ஸ் நல்லா அட்வைஸ் பண்ணால் அண்டர் கிராஜுவேட் வந்து இந்தியாவிலே வந்து ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ்க்கு வந்து யூஎஸில் வந்து பண்ணல, ஏரோநாட்டிக்கல் பண்ணல. ஏரோநாட்டிக்கல் ஏரோடைனமிக் இல்லை ஏரோ டிசைன் இந்த 3 சப்ஜெக்ட்டில் எதுவுமே எடுக்கலாம். முடிச்சுட்டு வரையில் ஒரு 20 to 25 lakhs வந்து அவங்க கோர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். நிச்சயமாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா பெற்றோர்களுக்கு மாணவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறது அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது மிகவும் உறுதி
பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்க சூழல்ல அங்க இருக்கிற ஹாஸ்டல் அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹாஸ்டல் வந்து கேம்பஸ்குள்ளே கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ண பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முன்னாடியே மீன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அட்மிஷன் வாங்கலே அந்த அட்மிஷன்லேயே வந்து ஒரு ரிக்வயர்மெண்ட்டில் வந்துடும் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ண இன்சைட் கேம்பஸ் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அதுக்குண்டான ரிக்வயர்மெண்ட் வந்து ஃபீஸ் இருக்குது. அந்த ஃபீஸ் கட்டினால ஹாஸ்டலுக்குள்ளே தங்கல சேஃப்டினஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். இன்னொரு பெரிய என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கேம்பஸ்குள்ளே இருக்கல உங்களுக்கு வந்து லேப் லைப்ரரி எல்லாமே வந்துட்டு 24 hours வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்தியன் ஃபுட் வந்து எல்லாமே அவைலபிள்ஸ் இருக்குது. பட் நான் வெளிநாட்டில் பார்க்கறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நார்மலாக குக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட்டாக வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மலாக குக் பண்ண சொல்லுவாங்க. நிச்சயமாக சார். குறிப்பாக இந்த பொறியியல் படிப்புகள்லாம் விண்ணப்பித்து விட்டு இந்த கலந்தாய்வுக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு இந்த வெளிநாடுகளில் பொறியியல் படிப்பு அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கியதற்கு நன்றி. மாணவர்களே, வருகிற ஜூன் 21 பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வுகள் நடைபெற உள்ள நிலையில் ரேண்டம் எண்கள்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல வெளிநாடுகளில் எந்தெந்த மாதிரியான நாடுகளில் என்னென்ன பொறியியல் படிப்புகள் அவைலபிள் இருக்கு, அதற்கான கல்வி கட்டணங்கள் என்ன, மற்ற உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்திற்கும் பதில் நிச்சயமாக கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் நாளை என்ன படித்தால் வேலை நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு பாடப்பிரிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.